கஷ்டங்களை நீக்கும் புரட்டாசி 3வது சனிக்கிழமை. புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு உரிய மாதம் என்றாலும், புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருப்பார்கள். அப்படி பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமையாகத்தான் புரட்டாசி மாதத்தின் 3வது சனிக்கிழமை திகழ்கிறது. அன்றைய நாளில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வருவதால், அன்றைய தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு நரசிம்மரையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பலரும் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது என்பது அதீத பலனை தரக்கூடியது. சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது பல மடங்கு பலனை நமக்கு தரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம் வருவது என்பது சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று தழுகை போட்டு வழிபாடு செய்வார்கள். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரக்கூடிய சனிக்கிழமையில்தான் வழிபாட்டை செய்வார்கள். அதாவது முதல் வாரம், 3ஆம் வாரம், 5ஆம் வாரம் என்ற கணக்கில்தான் வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் 3வது வாரமாக கருதக்கூடிய அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனி மகா பிரதோஷம் சேர்ந்து வருகிறது. அன்றைய தினம் நாம் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதோடு நரசிம்மரையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு நாம் என்னென்ன பொருளை வைத்து படையல் இட்டு வழிபாடு செய்கிறோமோ அதோடு ஒரு பானகத்தையும் தயார் செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வெல்லம், புளி, ஏலக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி போன்றவற்றை சேர்த்து தயாரிக்க வேண்டும். நரசிம்மருக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்ட பானகமானது நரசிம்மரின் உக்கிரத்தை தணிக்க உதவியது என்றும் கூறப்படுகிறது. முதலில் வெல்லத்தை கரைத்து வடிகட்டி புளியை தனியாக கரைத்து வடிகட்டி கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் வெள்ள நீர், புளிநீர், ஏலக்காய், சுக்கு, மிளகு மற்றும் திப்பிலி சேர்த்து நன்கு கலக்கவும். நன்கு கலந்ததும் விருப்பப்பட்டால் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். இந்த கலவையை நன்கு கலந்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதேபோல் பெருமாளுக்கு 108 போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் நமோ நரசிம்மரே நமோ நமக என்னும் மந்திரத்தையும் 108 முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை மனதுக்குள் கூறாமல் சற்று சத்தமாக பிறர் கேட்கும் அளவிற்கு கூற வேண்டும். அப்பொழுதுதான் அதன் அதிர்வலைகளால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகி செல்லும். பெரும்பாலும் சனி மகா பிரதோஷ நாளன்று பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம். பிரதோஷத்தின் போது சிவனுக்கு அபிஷேகம் செய்ய பால், சிவனுக்கு பிரியமான மலர்கள் மற்றும் வில்வம், பச்சரிசி, சந்தனம் மற்றும் தாமரை ஆகியவற்றை வாங்கி தரலாம். இந்த பிரதோஷத்தின் போது இவை அனைத்தையும் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றை வாங்கி இறைவனுக்கு படைத்து வழிபடலாம். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பான பலனை தரும். இந்த நாளில் சிவனை வழிபடுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் அமைதியும் செழிப்பும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட தீர்த்தத்தை பருகுவதன் மூலம் நம்மிடமும் நம் வீட்டிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குவதோடு கஷ்டங்களும் விலகும். நரசிம்மர் ஆலயத்திற்கு செல்லும் போது துளசி மற்றும் மலர்கள் கொண்ட மாலைகள், நெய் விளக்கு போன்றவற்றை எடுத்து செல்வது நல்லது. மிகவும் சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை மறக்காமல் நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான கஷ்டங்களும் நீங்கும்.